வீட்டில் ஸ்டிச் பண்ணுற நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிற ஒரு 10 விஷயம் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். இதுலேயே லாஸ்ட்டாக வர டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணும். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஒரு லைக்காவது போட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. மனசு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் ஆர்டர்ஸ் அவைலபிள் இருக்குது. ஆன்லைன் கிளாஸுமே அவைலபிளாக இருக்குது. ப்ளவுஸோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோஸ் கோர்ஸும் இருக்குது. உங்களுக்கு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வேணும் அப்படின்னாலும் அலோ ப்ளவுஸை வச்சு எப்படி பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் போடுறது அப்படிங்கிறதையும் நான் வந்து வீடியோ கோர்ஸ் வந்து கொடுக்குறேன். தேவைப்பட்டது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் இதுக்கு கான்டாக்ட் பண்ணி முன்னாடி ஒரு வாங்கிக்கலாம். சின்ன விஷயம் வந்து ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து என்னோட தொழிலை நினச்சி பெருமையாக நினைக்கிற விஷயத்த இன்றைக்கி நானும் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண நினைக்கிறேன். 2 டேஸ் முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் குழந்தைங்களுக்காக பொண்ணுக்கும் பையனுக்கும் பேக் வாங்குறதுக்காக போயிருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இடத்துல பேக் வந்து பார்த்தேன். ஆனால் ஸ்டிச் பண்ணி சேல்ஸ் பண்ணுற பேக் பார்த்திங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும். நம்ம வந்து பார்க்கலாம். நிறைய பேர்த்துக்கு விஷயம் தெரியறதில்ல, பேக்கை அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் வந்து ஸ்டிச் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா தையல் கொஞ்சம் பக்கமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் வந்து சேர்த்தி வந்து போட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம அந்த மாதிரி வாங்குறப்ப நமக்கு நல்லாவே வந்து லைஃப் வரும். அப்படி ஸ்டிச் பண்ண பேக் பார்க்கும்போது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து அதுவுமே வந்து ஸ்டிச்சிங் தான். ஆனால் அவங்க தொழில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் ஸ்டிச் பண்ணி அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவங்க தான் வந்து போடணும். அந்த பேக்கோட ஸ்டிச் பண்ணுறதுக்கான மெட்டீரியல்ஸு, உள்ளே போடுற மெட்டீரியல்ஸு, ஜிப்பு, இந்த மாதிரி எல்லா மெட்டீரியல்ஸுமே அவங்க வந்து அமௌண்ட்டு போட்டு அதை வந்து வாங்கி ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க அதை சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்மளோட தொழில் அந்த மாதிரி கிடையாது. நம்ம வந்து மிஷின் மட்டும்தான் வச்சுருக்கோம். நம்மளோட உழைப்பை மட்டும்தான் இதில் போடுறோம். மெட்டீரியல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கஸ்டமரே வந்து கொடுத்துருவாங்க. அப்போ நம்மளோட தொழில் எவ்வளவோன்னு பரவாயில்லை பார்த்திங்களா. நான் அப்போ தான் வந்து நினச்சேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் 2 விஷயம் கிடையாது, நிறைய விஷயத்த நம்ம தொழில் எவ்வளவோ பரவாயில்லை அப்படின்னு நான் வந்து நினச்சிருக்கிறேன். இந்த தொழிலை நான் சூஸ் பண்ணது எனக்கு நிஜமாலுமே ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டானதாக தான் இருக்குது. இன்றைக்கு வரையும் என்ன ஒருபோதுமே வந்து என் தொழில் வந்து கைவிட்டதே கிடையாது. கஷ்டப்பட்டாலும் சரி, நிறைய இடத்துல வந்து என்னை காப்பாற்றினது என்னோடய தொழில் தான். சரி வாங்க, நான் வந்து என்ன அந்த 10 டிப்ஸும் அப்படிங்கிறத உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன். அந்த ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம வந்து பார்த்தலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுசஸ் நார்மல் ப்ளவுஸ் தான் வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியது இருந்தது. ஒரு 3-4 ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு 5 புடவைக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரடித்து ஃபால்ஸ் வைக்க வேண்டியது. அப்புறம் வந்து கொஞ்சம் அதில் வந்து இது பாலாக வந்து வச்ச லேஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் பிரிஞ்சுட்டு வர மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போடுற கொடுத்துருந்தாங்க. அதுதான் வந்து நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு வாடிக்கையாளரும் வராங்க அப்படிங்கிறப்ப, ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நம்ம வந்து ஒரு நோட் ஒன்று மென்ஷன் பண்ணிக்கோங்க. அந்த நோட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட கான்டாக்ட் நம்பர் வாங்கிக்கோங்க. அப்புறம் அவங்க வந்து எந்த டேட்டில் வந்து துணி கொடுத்துருக்காங்க, எத்தனை துணி கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு புடவை கொடுத்தாங்கன்னா ஒரு 6 புடவையோ 5 புடவையோ, இல்லை ப்ளவுஸாக இருக்கட்டும் ஒரு 2ஓ 3ஓ இந்த மாதிரி வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் அதுக்கு அவங்க வந்து அட்வான்ஸ் ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா அந்த அட்வான்ஸ் அமௌண்ட்டையும் வந்து பே பண்ணி அதில் என்ட்ரி போட்டு வைங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது சும்மா துண்டு சீட்டில் எழுதி வைக்கிறப்ப அது நமக்கு மிஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் நோட் போட்டு எழுதி வைக்கும்போது இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கஸ்டமரு என்கிட்ட கொடுத்தது வந்து ஒரு 5 சாரீ என்னமோ தான் கொடுத்தாங்க. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 சாரீ நான் உங்கள்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை சிஸ்டர், நீங்கள் 5 தான் கொடுத்தீங்க, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எவ்வளோ தூரம் சொல்லியும் அவங்க அதை வந்து நம்பவே கிடையாது. அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த மாதிரி அதுக்கப்புறமேலு கொஞ்ச நாள் கழித்து திரும்ப ஒரு தடவை வந்து ஸ்டிச் பண்ணும்போது, இல்லை சிஸ்டர் அது என்கிட்ட தான் இருந்தது, நான் தான் தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்காமல் இருக்கிறதுக்காக நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஒரு லாங் சைஸ் நோட்டில் கஸ்டமரோட நேமு, அவங்களோட கான்டாக்ட் நம்பரு, அவங்க எத்தனை ட்ரெஸ் கொடுத்தாங்க, என்ன டேட்டில் கொடுத்தாங்க, எவ்வளோ வந்து அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நான் அந்த மாதிரி நோட் பண்ண ஆரம்பித்தேன். அது எனக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா
மீதம் வரும் துணிகளை எல்லாமே வந்து நம்ம வீணாக்காமல் அதையுமே வந்து யூஸ் பண்ணலாம். 2வது டிப் இதுதான். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இதை பிட்டு துணியெல்லாம் வருது பார்த்திங்களா, அந்த பிட்டு துணியை சின்ன சின்னதாக வந்து டைம் இருக்கும்போது சின்ன சின்னதாக இன்னுமே பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பில்லோவாக நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். மேட் வந்து ரெடி பண்ணுவேன். வீட்டுக்கு தேவையான மேட் வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்குவேன். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பென்சில் பவுச் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். ஹேங்கிங்ஸ் மாதிரி வந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறது, அந்த செவுத்துல வந்து ஆணி அடித்து ஹேங்கிங் வந்து ஏதாவது கார்டு அந்த மாதிரி அட்டை இதெல்லாமே வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து அதெல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்குவேன். அந்த மாதிரி ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்குவேன். எனக்கு அந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே செய்யும்போது ரொம்பவே வந்து ஒரு ஆசையாக இருக்கும் செய்யறதுக்கு. அந்த மாதிரி வந்து நான் பொருள் எல்லாமே மீதி இருக்கிற பிட்டு துணியில் வந்து ட்ரை பண்ணுவேன். 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரியாக வேலை வந்து இருக்குது அப்படின்னா எல்லா வேலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றா வந்து முடிச்சுக்கணும். நான் வந்து எப்படி பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு சில டைம் வந்து எனக்கு கட்டிங் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா, அது நிறையா தைக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கட்டிங் மட்டுமே ஒன்றா ஒரு நாளில் கட்டிங் மட்டுமே போட்டு முடிச்சிடுவேன். அடுத்த நாள் பூரா ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அடுத்த நாள் பூரா நமக்கு மிஷின்லேயே கொக்கி கட்டிடுறோம் அப்படின்னா ஓகே. இந்த மாதிரி ஆர்டர்ஸ் நிறையா வரும்போது நீங்கள் வந்து வெளியில் கொக்கி கட்டை வந்து கொடுத்துருங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, விலை பேசும்போது தயவு செஞ்சு தயக்கமே காட்டாதீங்க. உங்களோட உழைப்புக்கான மதிப்பை நீங்களே குறைச்சிக்காதீங்க. நம்ம வீட்டில் தானே ஸ்டிச் பண்ணுறோம், நம்ம இவ்வளோ கேட்கலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. உங்களுக்கு என்ன ரேட்டு பரவாயில்லை அப்படின்னு தோணுதோ அந்த ரேட்டுக்கு வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எதுக்கு இந்த ப்ளவுஸ்க்கு எவ்வளோ டிசைனுக்கு ப்ரைஸ் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி. நான் 800 போட்டிருந்தேன். எனக்கு வந்து 200 ரூபாய்க்கு பேக் நெக்குக்கும் ஸ்லீவ் நெக்குக்கும் ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் கொடுக்கறதுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே மூக்கால் அழுவுறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நிஜமாலுமே நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை நானுமே வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எனக்குமே வந்து அவ்வளோ அளவு நம்ம கேட்டோம் அப்படின்னா எதுக்கு இவ்வளோ, நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட நான் தைச்ச ஃபுல் ப்ளவுஸையுமே வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், அந்த அளவுக்கு எவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன்னு. அப்போ தான் எனக்கு அந்த காசே வந்து கிடைக்கும் அவங்கள்ட்டருந்து. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, டெலிவரி டேட்டை நம்ம வந்து எப்பயுமே ஒரு நாள் எக்ஸ்ட்ரா தான் வந்து சொல்லணும். எக்ஸ்ட்ரா சொல்லும்போது நமக்கு அந்த டெலிவரி டேட் அப்படிங்கிறது நம்ம ஒரு நாள் முன்னாடியே நம்ம சொல்கிறப்ப நம்ம அதை முடிச்சு கொடுக்கறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். 6வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக நம்ம வந்து கற்றுக்கணும். அதாவது நம்ம ஒருத்தவங்க தைக்கிறத பார்த்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து புதுசாக இமேஜ் நம்மளே க்ரியேட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயத்த வந்து நம்ம கற்றுக்கணும். 7வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை செய்கிற இடத்த எப்பயுமே நீட்டாக வந்து வச்சுக்கணும். வீட்டில் வேலை செய்கிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம வேலை செய்கிற இடத்த நீட்டாகவே வந்து வச்சுக்க முடியாது. ஏன்னா வந்து நம்மளோட ஒர்க்கிங் பிளேஸும் சரி, நம்ம வீடும் சரி, 2மே ஒன்றா இருக்கிறப்ப நம்மளால் நீட்டாக அதிகபட்சம் வச்சுக்க முடியாது. ஆனால் அதையும் தவிர்த்து நம்ம வந்து நீட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வேலை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வரும். அதுக்காக தான் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வேலை செய்கிற இடத்த நீட்டாக வச்சுக்கோங்க. தேவையான பொருள் எல்லாமே முன்னாடியே வந்து எடுத்து வச்சுக்கோங்க. டேப்பு, கத்திரிக்கோல், மார்க் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து ஸ்கேலு, இது ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து தேடிட்டு இருக்காமல் இருந்தோம் அப்படின்னாவே நமக்கு கொஞ்சம் வேலை வந்து சீக்கிரமாக முடியும். 9வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர்கிட்ட நம்ம அவங்களோட கருத்து என்ன அப்படின்னு கேட்டு நம்ம வந்து அதுபடி வந்து நம்ம ஃபாலோ பண்ணி நடந்துக்கிட்டோம் அப்படிங்கிறப்ப நமக்கு இன்னுமே ஆர்டர்ஸ் வந்து அதிகமாக வரும். இப்போ ஒரு கஸ்டமர் வந்து நீங்கள் ப்ளவுஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்ப அவங்கள்ட்ட வந்து நீங்கள் சொல்லியே வந்து கொடுக்கலாம். நீங்கள் ப்ளவுஸ் போட்டு பாருங்கள், சப்போஸ் உங்களுக்கு ப்ளவுஸில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா சொல்லுங்கள், நான் வந்து சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா வந்து ஒரு சில இடத்துல ப்ளவுஸ் வந்து அவங்க கஸ்டமர் வாங்கிட்டு போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க சரி பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சி அப்படியே வந்து விட்டுருவாங்க. அவங்களாம் நினச்சிக்கிட்டு அவங்க வந்து வேற ஒரு டெய்லர் வந்து தேடி வந்து போயிடுவாங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி வந்து சொல்லி கொடுக்கும்போது நெக்ஸ்ட் டைம் வராமல் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது நமக்கு கஸ்டமர் வந்து திரும்பவும் நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலும் சொல்லுவாங்க. நம்மளும் வந்து சரி பண்ணி அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 10வது விஷயம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள்
நீங்கள் ஒரு மாதத்துக்கு எவ்வளவு வந்து இந்த டைலரிங்கில் சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிறத ஒரு நோட் போட்டு எழுதி வைங்க. மந்த்தோட எண்டில் கண்டிப்பாக அதை வந்து டோட்டல் போட்டு பாருங்கள். அது இன்னுமே உங்களை ரொம்ப மோட்டிவேட் பண்ணும். யாருமே உங்களை மோட்டிவேட் பண்ண தேவையில்லை. அந்த ஒரு விஷயம் போதும் உங்களை ரொம்ப மோட்டிவேட் பண்ணுறதுக்கு. நான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ண இந்த 10 விஷயத்தில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் வந்து சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் பரவாயில்ல, ஒரு லைக் அது பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நம்மக்கிட்ட ஆன்லைன் கிளாஸ் வந்து அவைலபிளில் இருக்குது. ஆன்லைன் ஆர்டர்ஸும் வந்து எடுத்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் வேணாம் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ கோர்ஸுமே வந்து அவைலபிளில் இருக்குது. தேவைப்படுறவங்க வந்து கட்டிங் வீடியோ பார்த்திங்க அப்படின்னா 100 ருபீஸும் ஸ்டிச்சிங் வீடியோ 200 ருபீஸ்க்கும் வந்து கொடுத்துட்ருக்கேன். தேவைப்பட்டவங்க பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.